என்னங்க குழந்தைய முக்குலியா இறக்கி விட்டு வந்துட்டீங்களே, இவ்வளவு தூரம் வந்துட்டு சம்சாரத்தை பார்க்காம போறீங்க? வேண்டாம், குழந்தைகிட்டே இப்படி சொல்லி வளர்த்து வச்சிருக்கா. அவளுக்கு இன்னும் கோவம் தண்ணிலன்னு நினைக்கிறேன். இப்ப குழந்தை கூட பழகிறது தெரிஞ்சா அதையும் கெடுத்துருவா. அதான் குழந்தையெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். தனித்தனியா விட்டாங்க, எல்லாம் சேர்ந்து. வணக்கம். 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 நம்ம ஸ்கூல் குழந்தைங்கெல்லாம் டூர் போக ஆசைப்படுறதா சொன்னோம். அதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றியா. 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரத்துல என் பேத்தி இங்க வந்தாகணும். டூரு அவன் செலவுல என் பேத்தி. இங்க பாரு, அவன் வாங்கி கொடுக்கிற ஒரு சுட்டு தண்ணி கூட என் பேத்தி நாக்கில படக்கூடாது. போ போ போ. ஏங்க, சாமி பாடுங்க, இங்கேயும் வந்துட்டாங்க. அப்பா ஒரு கொலைகாரன். ஏங்க, ஒரே நேரத்தில் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பீங்க? இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? குழந்தை நம்மளே பார்த்துட்டு இருக்கு. என்னம்மா? உங்களுக்கு சண்டை போட தெரியாதா? ஏமா நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கல. நான் உங்களை அடிச்சா உனக்கு பிடிக்குமா? நீங்க அடிங்க சார், நான் கை தட்டுறேன். சாமியா வர கொடுத்து பூந்து விளையாடுங்க.
இனிமே உன்னை அடிச்சா நீ செத்துருவ. உன் அப்பனுக்கு உன்னை பிச்சையா கொடுத்ததா போய் சொல்ல. போ. உங்களை எதுக்கு அடிக்க வராங்க? அவங்க யாரு? எவன்டா இங்க இன்ஸ்பெக்டர்? டேய், பண்டிகை விசேஷம் என்கிட்ட வாங்கி திங்கல. 2 லோடு சாராயத்தை ரோட்ல கவுத்துட்டு வர்றான். அதோட விலை என்ன தெரியுமா இவனுக்கு? ராஸ்கல். இத நம்பாத. கவர்மெண்ட் துப்பாக்கி வெடிக்குமோ வெடிக்காதோ தெரியாது. பின்னால பார், சாராயம் வித்த காசுல வாங்கினது. சுட்டான் சட்டையிலே ஒரு காக்கி நூல் கூட மிஞ்சாது. சார், நான் ஐஜி பேசுறேன். சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. போன் அவங்கிட்ட கொடுங்க. ஐஜிட்ட பேசு. எஸ் சார். டேய், உனக்கு என்ன பெரிய கொம்பன் நினைப்பா? சார், என் சர்வீஸ்லயே கிழிச்ச 4 நாள்ல ரிட்டையர். நீ ரிட்டையர் ஆயிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் திணறி போயிடுமா? நெஞ்சிலே கால வச்சு நீ செஞ்ச வேலைக்கு சாமி எப்ப உன்னை உயிரோட விட்டதே பெருசு. அவங்க ஆளுங்களை உடனே ரிலீஸ் பண்ணு. ஓகே சார், ஓகே. ஏய், திறந்து விடுறா. நடு ரோடுல சாராயம் காய்ச்சும், ஊருக்கு நடுவுல கொலையும் பண்ணுவேன். அதுதான் சாமியப்பன், சாமிக்கு அப்பன். இதான் சார் முன்னாடி அந்த கலெக்டர் ஓகே பண்ண இடம். அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க. மேல நிக்கிறானேப்பா, அவன் தான் புது கலெக்டர். கலெக்டரா இருந்தா ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டியா? சாயந்தரம் வருவேன். கையெழுத்து வேணும், கையெழுத்து வேணும். நீ போட்டு வைக்கிறேன். டே, நான் போய் மெயின் போடுறேன். கரெக்ட் வருதான்னு பாரு. அண்ணா, இதுக்கு வருதுண்ணே. அப்புறம் போலாம்டா. கரண்ட் வருதா பாரு. எனக்கு வந்துருச்சு. என்னடா சத்தத்தையே காணோம்? இருடா பாக்குறேன். சிந்தாமணி, ஐயோ, என்னண்ணே கரண்ட் வச்சு கொண்டு போட்டீங்களா? போலீஸ் கிளீஸ் வந்து உங்களை பிடிச்சுக்க போதுனே. டேய், எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. டேய், முதல்ல உசு இருக்கான்னு பாருங்கண்ணே. நீயே பாத்துறா. சரி அண்ணே, சத்தத்தையே காணோண்ணே. போயிடுச்சு போல இருக்கு. இவன் அந்த பக்கம்டா. அண்ணே, மெதுவா அடிக்குதுண்ணே. உசுறு இருக்குதுண்ணே. இப்ப என்ன பண்றது? உடம்ப சூடத்துனா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேய்ங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேய்ங்கண்ணே. என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? எண்ணெய் போட்டு தேய்ங்கண்ணே. அப்படியா? இப்போ ஒரு காலு மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ஒரு பாக்ஸ் வச்சுக்க. போதுமாடா இது? போதும். வேற எங்கடா தேய்க்கணும்? வேற எங்கேயும் தேய்க்க வேணாம், பாதத்தை மட்டும் தேய்ங்க.
என்னண்ணா இது நூறு எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டீங்க, போய் நிறைய எடுத்துட்டாங்க. போதும்டா. சொல்றதுக்கு என்ன சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு. ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சரி என்ன சீக்கிரம் போங்கண்ணே. அம்மா அந்த ஆளே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏன்டா வேண்டாங்க? ஒரு பாக்கி பாத வரைக்கும் தான். சரி 10 ரூபா வச்சுக்க, உள்ளம் கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே அங்க சூட போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா சரி நவரு.